ஓகேயா? சரி. கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆனா அந்த உஷ்ஷுன்னு சவுண்ட் ஒன்று வருது. இந்த ஃபேன் இது இல்லை, இது பேச இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு நேரம் நின்ன கதை முன்னாடி கரெக்டாக நீங்கள் மைக் மட்டும் கரெக்டாக கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பேசுங்க. எதாவது ப்ராப்ளம் மட்டும் போட்டு போட்டு கூடுகை ஆரம்பிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தலாம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான்
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஒன்று இல்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதும் இந்த கூடுக்கு நாம் ஜெபம் செய்யலாம். கூடுக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் போஸ்கோ அவர்கள் ஜெபம் செய்யலாம்.
மக இரக்கமும் கிருமி நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை மிக்க துதியும் கனமும் மகிமையும் மகன் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வேலையிலே ஏற்கொள்வோம். தகப்பனே, உடைய பிள்ளைகளை இப்படியாக ஒன்று சேர்த்து உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கிருபை பாராட்டிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின்படி நடக்கவும் உண்மை தகப்பனை அன்பு செய்யவும் எங்களுக்கு நீ அநேகமாக கற்றுக்கொண்டு வருகிறீர் தகப்பனே. அதுக்காக நன்றி. இன்றும் கூட தகப்பனே, எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும் கீழ்ப்படியும் தகப்பனே இன்னும் அதிகமான அன்பை எங்கள் மேல் செலுத்தி உங்களுடைய பரிசுத்தாவின் மூலியமாக எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை வேண்டுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். இந்த கடைசி காலத்திலும் கூட உண்மை சார்ந்து வாழ தகப்பனே எங்களை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை நாங்கள் விட்டு விலகாதபடிக்கு எங்களுடைய மரண பந்தியும் உண்மையாக இருக்க கிருபை பாராட்டும்படி நீ வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இது யாவும் மகன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் ஒருவராய் சாவாமை நின்றவரும் ஒருவரும் சேரப்படாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவாவின் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய கர்த்தருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்திற்கும் சொந்தமாக நினைத்தார். எல்லாம் இவருக்குள் நினைக்கிறதும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாக இருந்தும் தேவனுக்கு சாமாயத்தினால் அக்கிரமத்தினால் ஜீவனை இழந்த மனுஷன் மேல் மனதுருக்கி தம்மை தாமே வெறுமையாகி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுக்கு அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாசத்தில் வீட்டிற்கு எல்லாருக்கும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவன் சபையாக சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திலே தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து ஒரு பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசங்களையும் சபைக்காரி தேவ சத்தத்தை அவர் வெளிப்படுத்தி பலியின் ஜீவிகள் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தவர்களையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களும் இப்பூமியை என்று மரியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவரால் தங்கள் வரிசையை உயிர்ப்பிக்க அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் செய்திருந்தார்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருகளையும் தமது பாடுபடியாக ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து அவற்றை முதின செய்து கொண்டு வந்து பிதாவை சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். நாம் எல்லாம் பண்ணலாம். காலை தியானம். இந்த நாளுக்குரிய காலை தியானத்தை நம்முடைய அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் இந்த நாளுக்குரிய காலை தியானம் மத்தேயு 5ஆம் அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களே இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசனையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனாலும் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்களை நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுகிறது என்பதை இந்த நாளுக்குரிய பரலோக மன்னா நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்கள் வந்து வாசி. இன்றைய நாளுக்குரிய பரலோகம்னா நவம்பர் 10. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுக்கான விளக்கம்: தேவ அன்பு சகலத்திற்கும் மேலானது. இது தன்னலமற்ற சிந்தையுடன் சகல பேரிலும் இருக்க வேண்டியது. நான் என்ற எண்ணம் இவர்களுக்குள் தோன்றாமல் அன்பே சகலத்திற்கும் மேலாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலன் இங்கே எடுத்துக்காட்டும் தேவ அன்பு தேவ ஜனங்களிடையே இருக்க வேண்டிய விசேஷித்த ஆவி. இது சில அடிப்படையான கொள்கைகளின் பேரில் வைக்கப்பட்டுள்ளதால் இதில் நாளுக்கு நாள் பலப்பட்டு பூரண அன்பை சத்தியத்தில் காட்ட பிரயாசப்பட வேண்டும். அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. உண்மை எது பொய் எது என்று அறிந்து பிறகு பொய்யை வெறுத்து உண்மையை பற்றி கொண்டு சத்தியத்தில் வாஞ்சியா இருக்க வேண்டும். இணையான வசனங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 40 வரை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-8 வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்திகரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. நியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் மீண்டுமாக நன்றிகளை எடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பரலோக மன்னாவை நாம் வாசிக்க கேட்டோம். இப்போது நாம் தேவனுடைய தூதுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவனுடைய தூதை பகிர்ந்தளிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் மூத்த சகோதரர் அன்பரசன் பிரதர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் அவர் தெரிந்து கொண்ட தலைப்பு நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய செய்தியை அவர் பகிர்ந்து கொள்வார். அவரை அனைவரின் சார்பாக அனுப்புகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அடியேன் சார்ந்திருக்கும் வேலூர் சபையாரின் அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்திலே உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது வேத பாடத்திற்குள் நாம் செல்லலாம். சகோதரர் சொன்னவண்ணமாக நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆக்சுவலா
இந்த பாடத்தை நம்ம பார்க்கணுமா? ஆக்சுவலா இது வந்து நம்முடைய மூத்த சகோதரர், அதாவது 7ஆம் தூதர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் உள்ள 7 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம். அவரு வந்து எழுதின ரீபிரிண்ட் 5876, இந்த ரீபிரிண்டினுடைய பாடம் தான் இந்த பாடம். ஆக்சுவலா பரிசுத்தமாகுதல்னா என்ன? பாண்டிச்சேரி வந்து ரொம்ப பதில் சொல்றதுல ஸ்காலர்ஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால லேட் பண்ணாம சீக்கிரம் சொன்னீங்கன்னா சப்ஜெக்ட் முடிச்சிடலாம், இல்லை லேட் ஆயிடும். அதனால பரிசுத்தமாகுதல்னா என்ன? ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே, தமிழ் கேள்வி தானே இது. நான் இங்கிலீஷ்ல கேட்கலையே, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பரிசுத்தமாகுதல்னா என்ன? அதாவது நம்முடைய சிந்தை, சுத்தமில்லாத சிந்தைய சுத்தமாக்குறது தானே பரிசுத்தம் ஆகுறது. இப்போ இதுதான் ரசல் பதர் என்ன பண்ணிக்கிறாருன்னா நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இப்போ பரிசுத்தம்ன்றது என்னன்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் எல்லா காரியத்திலும் என்ன பண்ணணும், பரிசுத்தமா இருங்கன்னு தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ பரிசுத்தம்ன்றது என்னன்னா, சீர்கெட்டு போன இந்த மைண்டை சீர்படுத்துறது தான் வந்து பரிசுத்தமாகுதல். நம்மளுக்கு நல்லா தெரியும். தேவனுடைய விருப்பம் என்னன்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. இப்போ நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த நீங்கள்ன்றது யாருக்கு தான் பொருந்தும்? நமக்கு தான் பொருந்தும், உலகத்துக்கு பொருந்தாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொருந்தாது. இஸ்ரேல் ஜனங்கள்ல அந்த முதல் வருகையில வரும்போது இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்டவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, அப்போ இந்த சர்வ லோகத்திலையும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள்னு சபைக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. மணவாட்டிக்கு வாய்ப்பு கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தம்னா என்ன? விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நம்மளெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம். ஏன்னா அவரு பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்மள என்ன சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கணும்ன்றாரு. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அப்படின்னு சொல்றாரு. வேசி மார்க்கம்னா என்ன? எது வேசி மார்க்கம்? சரி, வேசி மார்க்கத்துக்கு மதர் டாக்டர் 2 பேர் இருக்கிறாங்க. அது வந்து வேசி மார்க்கம் இல்லையா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாபிலோனை வந்து எடுத்துக்கணும்னா, பாபிலோன் குமாரத்தி 2 பேருமே வேசி மார்க்கமா இருக்காங்க. இப்போ நல்ல மார்க்கம் எது, தேவனுக்கு பிரியமான மார்க்கம் எது கேட்ட என்ன சொல்லுவீங்க? சபை. சரி, இது வேசி மார்க்கம்னு சொல்லிக்கல. பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மார்க்கத்துல போறாங்க, நடக்கிறாங்க? பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது. அது எந்த மார்க்கம் கேட்குது? ஜீவ மார்க்கம். கரெக்ட். ஜீவ மார்க்கம் வந்து பரிசுத்தமான மார்க்கம். அதுக்கு சங்கீதம் 119:1. சங்கீதம் 119:1 வாசிங்க. 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம். அப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா, தேவன் வச்சுக்கிறது வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம். உத்தம மார்க்கம் உலகத்தில் கூட இருக்கு, மற்ற மதத்தில் கூட உத்தமமா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் யாரு? பாக்கியவான்கள். அப்போ வேசி மார்க்கத்துல இருந்து நாம வேதத்தின்படி நடக்கக்கூடிய உத்தம மார்க்கத்துல நடந்தா பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா பரிசுத்தமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதே நேரத்துல இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும், இது வந்து யாருக்குமே பொருந்தாது, சபைக்கு மட்டும்தான் இந்த வந்து வசனம் பொருந்தோன்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல சுவிசேஷத்தில் வாழக்கூடிய அவருடைய மனவாட்டிக்கு, அதுவும் பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இந்த உத்தம மார்க்கம் என்ன ஆகும், பொருந்தக்கூடியதாக பரிசுத்தமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா
நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இதுல இன்னார் தான் பரிசுத்தமாகணும்னு தேவன் வந்து முடிவு பண்ணியிருக்காரா? இல்ல. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அதுல வந்து கிளியரா சொல்றாரு, உன்னுடைய கிரீடத்தை வேறொருவன் பறித்து கொள்ளாதபடிக்கு உன்னுடைய என்ன பண்ணு, அது உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருக்கின்றார். அப்போ நம்ம கிரீடத்தை இன்னொருத்தர் கூட வாங்கிக்கிறாருன்ற வாய்ப்பு இருக்குதுன்னா, அப்ப இவங்க என்ன பண்ணல, அவரு பாயிண்ட் அவுட் பண்ணல. அப்போ அந்த நம்பரை வந்து டோட்டல் கவுண்ட் சொல்லிட்டாரு. அதுல யார் ஸ்பீடா வந்து முன்னாடி ஓடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு என்ன கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு வெளியரங்கமா இருக்குது. இப்போ அந்த ஓட்டத்துல நம்ம பரிசுத்தமாகணும்னாக்கா நம்ம வந்து தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கும் அவர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி நாம வந்து மரண பரியந்தம் என்ன பண்ணோம்னா நாம வந்து காட்டினா மட்டும்தான் நாம வந்து அந்த பிரைஸை நாம வாங்க முடியும். இப்போ அந்த பரிசுத்தமாகிறது நாம வந்து எவ்வளவு நாளைக்கு எத்தனை பர்சன்ட் பரிசுத்தமா இருக்கலாம்? 100% பரிசுத்தமாகலாம். சரி, 100% தேவன் எதிர்பார்க்கிறாரு. இப்ப நாம 100% பரிசுத்தமா இருக்க முடியுமா முடியாதான்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1,44,000 வந்து எப்படி நாம எதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். வாசிங்க. நாம் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது பரிசுத்தமாகுதலின் பணி துவக்க நிலை மாத்திரமே. நாம் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது பரிசுத்தமாகுதலின் பணியில் துவக்க நிலை மாத்திரமே. பரிசுத்தமாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த பணி நம்மில் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து பூரணப்பட வேண்டும் என்பதும் அதன் சித்தமாக இருக்கிறது. பாத்தீங்களா? இந்த பணி வளர்ச்சி அடைந்து பூரணப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்குது. ஏன்னு கேட்டா உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கத்துல போயிருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னடா ஒரு மார்க்கமா இருக்கிறன்னு சொல்லுவாங்க. நீ நடந்துக்கிறதெல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன மார்க்கம்னு பார்த்தோம்னா சங்கீதம் 107:17 படிங்க. சங்கீதம் 107:17. சங்கீதம் 17வது வசனம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்கள தான் தேவன் என்ன பண்றாருன்னா பரிசுத்தமாகறதுக்கான பரிசுத்த வழியில் ஜீவ வழியில் அவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துக்கிறார். இப்போ இந்த சர்வலோகத்திலையும் வானமும் சுத்தம் இல்லை, பூமியும் சுத்தம் இல்லை. இந்த சுத்தம் இல்லாததுக்கு மத்தியில சுத்தமா இருக்கணும்னா நாம வந்து அந்த பாதக மார்க்கத்தை என்ன பண்ணக்கூடாது, லைக் பண்ணக்கூடாது, விட்டு விலகணும். அப்படி விலகினா மட்டும்தான் இங்க என்ன சொல்றேன்னா நாம் நம்மில் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து பூரணப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. இந்த பரிசுத்தமாகுதலின் பணியில் கர்த்தருக்கென்று நமது சிந்தைகள், நமது கைகள், நமது கால்கள், நமது கண்கள், நமது நாவுகள், நம்மிடத்தில் உள்ள அனைத்தும் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட்டு பாதிப்புக்குள்ளாக வேண்டும். நாம் அதை வந்து நம்ம இந்த சொல்லி இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து டேமேஜ் ஆகாம வச்சுக்கிறோம்னு வச்சுங்க, நாம பரிசுத்தம் ஆக முடியுமா? பரிசுத்தம் ஆகுறோம்னா நம்முடைய பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகணும், டேமேஜ் ஆகணும். ஏன்னா ரசல் பதரை ஒருத்தர் வந்து மீட் பண்றதுக்கு வந்தாராம். இவர் ரொம்ப டயர்டா வந்துக்கிறாரு, எழுந்துட்டு வந்த உடனே கேட்டுக்கிறாரு, நீங்க வந்து ஒரு டயர்டா இருக்கீங்க, எங்கன்னா வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ரெஸ்ட் பிளேஸ் போயிட்டு நீங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கிரீனுக்கு அப்புறம் தான், எனக்கு திரைக்கு அப்பால் தான் எனக்கு ரெஸ்ட், இப்போ ரெஸ்ட் இல்லைன்னா. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஃபைல்ஸ் இருந்ததுனால உட்கார்ந்து எழுத முடியாது, அதனால நின்று எழுதுவான். இது அப்போ என்ன பண்றாரு அவரு, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த பாகமானாலும் அது வந்து பாதிப்புக்குள்ளானாலும் அந்த பாதிப்பை சாக்கு சொல்லிட்டு வேலையை நிறுத்தாம அதுக்கேற்றா போல வந்து ஒர்க் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி செய்ய சொல்றாரு. உபயோகப்படுத்த பாதிப்புக்குள்ளாக வேண்டும். படிங்க. இப்படிப்பட்ட சித்தத்தையே நாம் ஆரம்பத்தில் ஒப்பு கொடுத்தோம். நாம வந்து பேசிக் கேட்டு வரும்போது எப்படி சொல்றோம்னா, ஆண்டவரே நான் வந்து என்ன பண்றேன், அப்ப இருக்கிற சீலு உண்மையிலே சொல்றேன் வந்து யாருக்குமே இருக்காது, உயிரை கொடுத்துடணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் டைமிங் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் அப்படி அப்படியே பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே
இர்ரெகுலர் ஆயிடும். ஆனா அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி வந்துருவோம், அப்புறம் 1/4 மணி நேரம் பின்னாடி வருவோம். இப்போ நாம வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த இது ஆரம்பத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த மைண்ட் வந்து என்னன்னா படிப்படியா சோர்வாகும். படிப்படியா வந்து வளரணுமே, சோர்வடையவே கூடாது. பரிசுத்தமாகுதல்னா என்னன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், அது வந்து லேக் ஆகக்கூடாது. இந்த சித்தம் நம் அழிவுக்குரிய சரீரத்தினால் செய்யும் ஊழியத்தை உள்ளடக்கியது ஆகும். பாத்தீங்களா? அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்முடைய எல்லா பாகத்தையும் வந்து டேமேஜ் பண்ணிக்கணும்ன்றார், பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும்ன்றார். இப்போ தூக்கம் கெடுதுன்னு வச்சுங்க, உடனே நாம் வந்து கண்டிப்பா வந்து 11 to 3 தூங்கணும், இல்லைக்கா 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்குது. வெளியூர்ல இருந்து ஒரு சகோதரர் வந்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணாம நம்ம தூங்கிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஸ்பிரிட்டுக்கு கொடுக்குறோமா, சரீரத்துக்கு கொடுக்குறோமா? சரீரத்துக்கு கொடுக்குறோம். இப்போ சரீரத்துக்கு கொடுத்தாக்கா சரீரம் டேமேஜ் ஆகுமா? ஆகாது. இப்போ தூங்கலாம் என்ன ஆகும்? ஹோல் பாடியுமே பாதிக்கும் கண்டிப்பா. அப்போ ஒரு நாள் நாம வந்து அதை டேமேஜ் பண்றதுனால உயிர் போயிடாது, லைஃப் டைம் குறையும். ஏன்னா நம்ம பலியனுடைய ஜீவியம் வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அது பலியின் ஜீவமா இருக்காது. அப்போ நாம வந்து பரிசுத்தமாகறதுக்கு ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. என்னன்னா, ஒண்ணு அர்ப்பணித்தல், இன்னொன்னு பரிசுத்தமாகுதல். இப்போ அர்ப்பணித்தலுக்கும் பரிசுத்தமாகறதுக்கும் ரொம்ப துல்லியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அர்ப்பணித்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வாசிக்கலாம், மார்க் 12:33. 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் என்ன பண்ணோம்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல, தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகன பலி பார்க்கிலும் முக்கியமா இருக்குதுன்றார். அப்போ நாம பரிசுத்தமாகணும்னாக்கா இந்த அர்ப்பணிக்கிறது வந்து 100% அர்ப்பணிக்கணும். பரிசுத்தம் அப்ப அதுக்கப்புறம் வந்து நீங்க பரிசுத்தமாகுதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சா கூட தேவன் கிரேஸ் மார்க் போடுவார். ஆனா அர்ப்பணிப்பே குறைவுன்னு வச்சுங்க, பரிசுத்தமாகிறது ரொம்ப குறைவாயிடும். அது கிரேஸ் மார்க் போட்டா கூட பாஸ் மார்க் வராது. இப்போ ஒரு 5 மார்க் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 20 மார்க் கிரேஸ் மார்க் போடுறாரு, மொத்தம் 25 தான் ஆச்சு. 35 வாங்கினாதான் பாஸ் ஆக முடியுமா? இல்லையே. அப்போ நாம வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, முழு இருதயத்தோடும் மைண்டை வந்து நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்றன்றாரு. உன்னுடைய சிந்தைகளை, உன்னுடைய உணர்வுகளை எல்லாத்தையுமே தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சிருன்னு சொல்றாரு. இப்போ ரோமர் 6:22 ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. வாசிக்கலாம், வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்போ பரிசுத்தமாக வேண்டும் என்று சபைக்கு சொன்னார் இல்லையா? இப்பொழுது நீங்கள் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பாத்தீங்களா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்னன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதல். இப்போ ஒரு அடிமை தன்னுடைய வாழ்க்கைய முழுசா எஜமானுக்கு ஒப்பு கொடுக்கணுமா, அறக்குறையா ஒப்பு கொடுக்கணுமா? முழுசா கொடுத்தாதான் அடிமை. இல்லைன்னா அவர் வந்து இன்னொரு எஜமானுக்கு யாருக்கும் வேலை செய்யறாருன்னு அர்த்தம். முழுசா கொடுத்துட்டா நாம தேவனுக்கு முழுசா என்ன பண்றோம்? கீழ்படுகிறோம்னு அர்த்தம். அப்போ அதனாலதான் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஏன் சொன்னார்னா, ஒரு அடிமைனா அவங்க எப்பவுமே என்ன பண்ணனா தேவனுக்கு தன்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் பண்ணணும். ஃபுல்லா சரண்டர் பண்ணலன்னா அவங்க வந்து தேவனுக்கு அடிமை இல்லைன்னு அர்த்தம். அரைக்குறை அடிமை வந்து ஒழுங்கா என்ன பண்ண மாட்டாரு, எஜமான் சொல்றது செய்ய மாட்டாரு. அப்படி செய்யலன்னா பரிசுத்தமாகிறது
100% வந்து எதிர்பார்க்க முடியாது அவர்கிட்ட. அப்போ பரிசுத்தமாகிறது அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம செய்யலைன்னா, பரிசுத்தம் ஆகலைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது, அவ்வளவுதான். இப்ப ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா, இப்ப வந்து அவரிடத்தில் அன்பு கூறுவது போல தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக சொல்ற இது லாஜிக் என்னன்னா, சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமா இருக்குதுன்ட்டார். இப்போ ராஜரிக பிரமாணம் எது தேவன் சொல்லி இருக்குது? ராஜரிக பிரமாணம் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்போ ராஜரிக பிரமாணத்தை நாம நிறைவேற்றிட்டோம்னா சர்வ அங்கத்தையும் தகன பலியா கொடுக்கறதுக்கு அது வந்து நம்மளை என்ன பண்ணா லீட் பண்ணிடும். அதனால்தான் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம், வாசிங்க. இவ்வகையான அனுபவத்தை சமீபத்தில் அடைந்திருந்தோம். உன் நற்குசாலியான மனிதன் இருமுறை எங்களை சந்தித்தார். 2 முறை ஒருத்தர் வந்து மீட் பண்ணாராம். 2ஆம் முறை அவர் சந்தித்த போது நாங்கள் அவரிடத்தில் கூறினோம், நீங்கள் இதற்கு முன்பு இங்கு வந்த போது நாங்கள் உங்களுக்கு என்ன கூறினோம் என்று ஞாபகம் இருக்கிறதா என்றதற்கு அவர் பதிலளியாக, நான் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, மீட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி வந்து தேவனுக்கு பிரியமா இருக்குதுன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அது சொன்னத இவர் என்ன சொன்னாராம், ப்ராசஸ் பண்ணல லைஃப்ல, நான் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொன்னாராம். அதற்கு நாங்கள் நீங்கள் ஜெபிப்பதற்கு எந்த உரிமையும் பெற்றிருக்கவில்லை என்றோம். அதாவது அவருக்கென பிதாவிடத்தில் பரிந்து பேசுபவர் இல்லாத வரைக்கும் அவரால் முறையாக ஜெபிக்க முடியாது என்றோம். பாத்தீங்களா, அதாவது வந்து சத்தியத்துக்கு வந்துட்டோம்னா இயேசு கிறிஸ்துக்கு நாம வந்து அவர் சொல்ற மாதிரி நாம வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கலன்னா நாம பிரேயர் பண்றதுக்கு கூட, ஏன்னா வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானதுன்ட்டார். அப்போ வேதத்தை கேளாதபடினா இப்ப வந்து எப்படி நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழணும்ன்றதை இவங்க சொல்லிட்டு போன பின்னாடி வாழாம நான் பிரேயர் பண்ணுகிறேன்னு சொன்னா, நீ வாழவே வாழனா பிரேயர் என்ன ஆகாது, அங்க கேட்கப்படாது. ஏன்னு கேட்டா பரிந்து பேசுகிறவருடைய அனுக்கிரகம் இருக்காது. பாவி, ஏன்னா இவர் வந்து வாழ்க்கையை வந்து தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாருன்னா அவர் வந்து பாவத்திலிருந்து என்ன பண்ணார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம வாசிச்சிருப்போம். அப்ப விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதல் அவர்களுக்கு கிடைக்கும் பலன். அந்த பலன் கிடைக்காம நம்ம பிரேயர் பண்ணோம்னா அந்த பிரேயரை தேவன் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. மேலும் நாங்கள் கூறியது, நீங்கள் உங்கள் சித்தத்தை தேவனுக்கென்று முழு தத்தம் செய்யும் வரை உங்களால் ஜெபிக்க முடியாது என்றோம். பாத்தீங்களா, நீங்கள் உங்கள் சித்தத்தை தேவனுக்கென்று முழு தத்தம் செய்யும் வரை உங்களால் என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க கூட முடியாது. வேணா நாம ஜெபம் பண்ணிக்கலாம். அந்த ஜெபம் வந்து நாம பாபிலோன் சொல்லுவோம் முன்னெல்லாம், கோரிய கூட தாண்டாதுன்னு. நம்ம ஜெபம் என்ன ஆகாது, நாம லைஃப வந்து தேவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாம தேவனுக்கு அடிமையாகாம நாம என்னதான் பிரேயர் பண்ணாலையும் அது கோரிய கூட என்ன ஆகாது, தாண்டாது. பரிந்து பேசுவதன் மூலமாகவே அனைவரும் பிதாவை அடைய முடியும். என்னால் என்று ஒருவரும் பிதாவுக்கு வராது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சூர்ல நடக்காம ஒருத்தர் வந்து பிதா கிட்ட போலான்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. இப்போ அர்ப்பணிப்பு செய்யறவர்ல நம்ம ஜபம் என்னாகாது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோசிச்சுனே இருக்கலாம், நான் வந்து பிரேயர் பண்றேன் தேவன் வந்து, அதாவது ஒண்ணு கேட்கறோம்னா அதை ப்ராசஸ் பண்ணணும். இப்போ வாழ்க்கையில வந்து நாம ஒரு நாளைக்கு எழுந்த உடனே இதை செய்யணும் அதை செய்யணும்னு எல்லாத்தையும் ப்ராப்பரா என்ன பண்ணிடணும். ஆனா ஆவிக்குரிய மைண்டுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஆவிக்குரிய சிந்தைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த சிந்தைய அப்படியே நாம வந்து அடக்கி வச்சோம்னா அது டோட்டலா என்ன ஆகாது, வளராது. வளரலன்னா நிறைய ப்ராப்ளம். இப்போ கூட பாருங்க, இன்னும் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து வளரலாம் என்ன பிரச்சனை, இப்போ ஒண்ணும் இல்லை, நான் வந்து ஹைட் கம்மி, இப்போ இங்க மனக்கட்டை போட வேண்டியது தேவையா இது பாருங்க. அதே மாதிரி இப்போ செல்வம் பிரதருடைய பாத்ரூம்ல வந்து பார்த்தா கண்ணாடி மேல மாட்டுக்கிறாரு, அவர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. எனக்கு சேவ் பண்ணலான்னு பார்த்தா கண்ணாடி எட்டல அப்படின்னா பாருங்க, யோசித்து பாருங்க. வளரல்னா என்னென்ன பிரச்சனை இருக்குது பாருங்க. இந்த பாத்ரூம் போனா அதே மாதிரி ஹைட்டா இருக்குது, எங்க போனாலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல, முகத்தை பார்க்கறதுக்கு முடியல, வழுத்தால மட்டும் தான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியல. யோசித்து பாருங்க.
இப்போ சாதாரணமா ஒரு கண்ணாடி பார்க்கறதுக்கு வளரலாம், இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது. ஆவிக்குரிய நிலைமையில நம்ம வளரலன்னா பரலோகத்தை பார்க்க முடியாது நம்மளால. பரலோகத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அதனால்தான் பாருங்க நாம அர்ப்பணிப்பு 100% நம்ம பண்ணாதான், சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்ம அந்த சாக்ரிஃபைஸ்ல நாம ஆக்ஷன்ல கொஞ்சம் குறைவுபட்டா தேவன் அதை கிரேஸ் மார்க் போட்டு தூக்கிடுவார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க பரிசுத்தமாக்குதல் பாத்தீங்கன்னா அடுத்தது வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2:21. 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். பாத்தீங்களா, ஒருவன் இவைகளை விட்டு, அதாவது உலக பிரகாரமான ஆசை இச்சைகள் எல்லாமே டோட்டலா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு இயேசு சொன்ன கண்டிஷன்ல தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பார்த்து இயேசு கிறிஸ்து இப்படிதான் பண்ணார். ஃபர்ஸ்ட் உலகத்துல வந்த உடனே என்ன பண்ணார்னா, நான் உலகத்தான் அல்லன்னு. இப்ப நாம உலகத்துல இருக்கிறோம், ஏற்கனவே உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டோம், அதுல இருந்து பிரிந்து ரொம்ப ஈஸி. ஆனா அவர் உலக பிரகாரம், ஆனா நாம வாழ்ந்துட்டு பிரியறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்போ ஆசீர்வாதம் கிடைக்குமா பாருங்க. அதனால்தான் இவைகளை விட்டு ஏன் சொல்றாருன்னா, ஏற்கனவே நீங்க அதுல ஊறிட்டீங்க, அதுல இருந்து என்ன பண்ணுங்கன்னா வெளியே வந்திருக்கன்றாரு. தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா அவர் தலையா மாறினாரோ, அதே மாதிரி நம்ம சரீரமா மாறத்துக்கான வாய்ப்பை தேவன் பரிசுத்தமாகறதுக்கு கொடுத்துக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பரிசுத்தமாகுதல் பாத்தீங்கன்னா ஏன் நம்மளை தேவன் பரிசுத்தமாக சொல்றாருன்னா, இந்த தூதர்களும் சரி மனுஷனும் சரி எல்லாருமே அசுத்தமா இருக்கும்போது நாம பரிசுத்தமாயிட்டா உயிர்த்தேதலுக்கு அப்புறம், முதலாம் உயிர்த்தேதலுக்கு அப்புறம் இந்த உலகத்தையும் சரி தேவதூதர்களையும் சரி அந்த செகண்டத்துக்கு போறாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா பரிசுத்தப்படுத்தணும். இதுதான் தேவனுடைய பிளான் இல்லையா? இந்த சர்வலோகமும் அவருடைய பார்வையில எப்படி இருக்கணும், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா பரிசுத்தமா தேவனுக்கு முன்னாடி அவங்கள நிக்க வைக்கிறதுக்காக தான் நம்மள பரிசுத்தப்படுத்துறாரு ஃபர்ஸ்ட். இப்போ இந்த பரிசுத்தமாகுதல் நாம பரிசுத்தம் ஆகலன்னு வச்சுங்க, யாரான ஒருத்தர் ஆகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளை வச்சுதான் இந்த திட்டத்தை முடிக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா அவருடைய விருப்பம் இருக்குது நம்மளை வச்சு முடிக்கணும்ன்றது. அதுக்கு கோஆபரேட் பண்ணலன்னா நம்மளை கெஞ்சினெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, உட்காந்துக்க மாட்டாரு. நீ வேகமா அந்த கோலை டச் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் என்ன பண்றேன்னா அந்த பிரைஸை கொடுத்துடுறேன். இல்லைன்னு வச்சுங்க, யார் முன்ன வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன்ற கண்டிஷன்ல தான் நம்மளை ஓட விடுறாரு. இப்போ நாம ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இல்லை வேற ஏதோ நம்ம உலக பிரகாரமா இல்லை பேரண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஸ்கூலோ இல்லை வேலை செய்கிற இடமோ இல்லை காலேஜோ ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுங்க, இதுல யாருக்கு நஷ்டம்? யார் அதுல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். பாருங்க இந்த பரலோக பந்தயத்துல நாம் எப்படி என்ட்ரி ஆகலாம்னா, பாருங்க நாம அர்ப்பணிச்சுக்கிற அர்ப்பணிப்பு இந்த கிறிஸ்துவுடைய பந்தய சாலையில ட்ராக்ல ஓடணும். ட்ராக்ல ஓடாம வெளியே ஓடணும்னு வச்சுங்க, அது கவுண்ட் ஆகாது. ஏன்னு கேட்டா வாசிக்கலாம், பரிசுத்தமாகுதல் சரி படிங்க. ஒருவர் இந்த பந்தயத்தை ஏற்படுத்த தவறி நியமிக்கப்பட்ட வழிமுறைப்படி பந்தய சாலைக்குள் நுழையாதிருப்பின் பந்தய பாதையில் ஓடாமல் வெளிப்புறத்திலேயே சுற்றி சுற்றி ஓடுபவராக இருப்பார். இப்போ ட்ராக்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதுல ஓடினாதானே பிரைஸ் கிடைக்கும். நீ சுத்தி பக்கத்துல ஒரு கிரவுண்ட்ல இல்ல ஒரு ரோட்லயே ஓடினக்கிறேன்னு வச்சுங்க, பிரைஸ் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் உட்புறமாக ஓடுபவர்களை காட்டிலும் ஒருவேளை வேகமாகவும் சிறப்பாக ஓடினாலும் அந்த ஓட்டப்பாதையில் ஓடும் எவரையும் என்னால் ஜெயிக்க முடியும் என்று பெருமிதம் கொண்டு கூறினாலும் இவரால் பந்தயத்தின் பரிசை அடைய முடியுமா? பாத்தீங்களா? அதாவது இப்போ ட்ராக்ல ஓடுறாங்க,
அதை விட நான் ஸ்பீடா ஓடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாலையும், அவரை விட எனக்கு கேரக்டர் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலையும் பரிசை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நிச்சயமாக முடியாது. அவர் தன்னில் தானே திருப்தி அடைந்து கொள்ள முடியும். அவ்வளவுதான். அதாவது தேவன் ஒரு ஒழுங்குமுறை வச்சுக்கிறார். அந்த ஒழுங்குமுறைக்கு நாம கீழ்ப்படியலைன்னா கண்டிப்பா நாம ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. அல்லது தன் உழைப்பையும் ஆற்றலையும் வீணடிக்க மட்டுமே முடியும். தன்னுடைய உழைப்பையும் ஆற்றலையும் வீணடிக்க தான் முடியுமே தவிர தேவனுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படினா நாம அந்த ஆசீர்வாதத்தை 100% வாங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிஜமான பந்தய ஓட்டம் அந்த குறிப்பிட்ட பாதையில் நடந்தது. நியமிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகளை அவர் சந்திப்பதில் தோல்வியுற்றதால் பந்தய பரிசை பெறுவதை பந்தய பரிசு பெறுவதை அவங்களால அடைய முடியாதுன்றது அது லாஜிக். பாத்தீங்கன்னா அப்போ நாம நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல என்ன பண்ணணும், ஓடணுமே தவிர நியமிக்காத தேவன் நியமிக்காத இடத்துல நம்ம ஓடணும்னா பிரைஸ் வாங்குறதுக்கோ இல்ல நீ என்னதான் கேரக்டர் காமிச்சாலையும் அதை ட்ராக்ல ஓடுறவங்களை விட பெட்டரா இருந்தா கூட அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ட்டு ரொம்ப கிளியரா சொல்றாரு. பாருங்க அப்படியே வாசிங்க. செய்யும் ஒருவர் கிறிஸ்துவின் சீஷனாகும் பொருட்டும் பிதாவினால் அவரது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படவும் வேண்டுமானால் முதலாவதாக அதற்கு தேவையான நிபந்தனைகளையும் விதிகளையும் கற்று அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதல்ல நாம சத்தியத்துக்கு வந்துட்டோம்னா வெறும் நாம மெசேஜ் கேட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்க, நாம வளர்ச்சி குறைவா தான் இருக்கும். அதே நேரத்துல தேவனுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அவருடைய வாக்குத்தத்தம் என்ன, இது எல்லாத்தையும் நாம ரிசீவ் பண்ணி நிபந்தனைகளையும் விதிகளையும் கற்று அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் நம்மளுக்கு என்ன பண்ணாது, பிரைஸ் கிடைக்காது. பாருங்க வாசிங்க. இருதயத்திலும் நோக்கத்திலும் தவிர மற்றபடி கர்த்தருடைய பின்னடியார்கள் விழுந்து போன மார்க்கத்தை உடையவர்களாக இருக்கின்றபடியால் பிதாவை போன்று பூரண இருக்க முடியாது. பாத்தீங்களா, இருதயத்திலும் நோக்கத்திலும் தவிர மற்றபடி கர்த்தருடைய பின்னாடியார்கள் விழுந்து போன மாம்சத்தை உடையவர்கள். நம்ம அபூரணர்ன்றது நல்லா தெரியும். சரீரம் விழுந்து போன சரீரம். அந்த சரீரத்துல ஹார்ட் நோக்கம் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றாரு. அதை பாருங்க உடையவர்களா இருக்கிறபடியால் பிதாவை போன்று பூரண சர்க்குணரா இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுடன் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவருடைய ராஜ்யத்தின் மகிமையில் நாம் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக காட்டுவதற்கு இருதயத்தின் நல்ல நோக்கம் மாத்திரம் போதாது. இருதயத்தில் நல்ல நோக்கம் மட்டும் போதாது, நம்முடைய தூய்மையான இருதயமும் தேவனுக்கு ஒத்த தன்மைகளும் பரீட்சிக்கப்பட வேண்டும். பரீட்சிக்கப்பட வேண்டும்னா அதை ப்ராசஸ் பண்ணணும்ன்றார். ஏன்னா ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க, அந்த சூழ்நிலையை நம்ம வசனத்தின் அடிப்படையில மேற்கொள்றோமான்றதை என்ன பண்ணணும் பார்க்கணும். இப்ப நாம பிளஷை கொண்டு வச்சுட்டு நம்ம ஸ்பிரிட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியாது, நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாது, பிளஸிங் கிடைக்காது. ப்ரூவ் பண்ணணுமா? இப்ப நம்ம சத்தியத்தை கேட்கறது பிரச்சனை கிடையாது, சூழ்நிலையில நாம அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நமக்கு இன்னுமாக அசையாத அளவுக்கு வளர்க்கப்பட வேண்டும். அசையாத அளவுக்கு வளர்க்கப்பட வேண்டும். அதாவது ஒரு டெஸ்ட் வச்சுங்க, அதுல நான் விழுந்துட்டேன் கடைசி வரலும் சொல்லியிருந்தா கடைசி வரலும் விழற கண்டிஷன் தான் இருக்குமே தவிர எழுந்து நிக்கிற கண்டிஷனே வராது. இன்னுமாக இவைகள் சோதனை பரீட்சைகளை நிலைநிறுத்த வேண்டும். இவைகள் கடும் துன்பங்களை சகித்து உண்மையிலும் காணப்பட வேண்டும். பாத்தீங்களா, கடும் துன்பங்களை, துன்பம் வந்தாவே சகிக்கிறது கஷ்டம். கடும் துன்பம்னா எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி. இப்போ மரணமானாலும் ஜீவனானாலும் சொல்லிட்டு பவுல் சொல்லுவாரு. அப்போ நாம எல்லாருமே ஜீவனுக்கு, அதாவது நம்மளுக்கு சாவாமைக்குன்ற ஒரு பரிசு கிடைக்குதுன்னு தான் வந்துக்கிறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா செத்து காமிக்கணும். இயேசு என்ன பண்ணாரு, செத்து தானே காமிச்சாரு. ஆனா சாவு பயம் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஜீவனுக்கு போறதுக்கான குவாலிட்டி நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா கடும் துன்பங்களை உண்மையுடன் காணப்பட வேண்டும் சகித்து. ஆகவே கிறிஸ்துவின் சீஷர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள் மிகவும் கடுமையான சூழ்நிலைகளில்
உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. பாத்தீங்களா, எப்படியாப்பட்ட சூழ்நிலைனாலும் சரி அதுல நாம வந்து உண்மையுள்ளவர்களா இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கிறாரு. இப்போ சத்தியம் வந்து நம்ம கொடுத்துக்கிறதே எதுக்குன்னு கேட்டா, நாம இயேசு கிறிஸ்துவோட மாதிரி இந்த உலகத்துல வாழறதுக்காக தான். நாம இயேசு கிறிஸ்து மாதிரி வாழலைன்னு வச்சுங்க, நாம வந்து உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம்லாம் சொல்ல முடியாது. பாருங்க வந்து யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சரி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற வசனத்துக்கு விளக்கம் யாருன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கணும். சத்தியம், நானே வழியும் சத்தியம் ஜீவன். வழி எது, சத்தியம் எது, ஜீவன் எது? இப்ப நீங்க எங்க போனோம்? நான் நேரா பச்சை புக்கு ஒண்ணு இருக்குது இல்லையா, ஆசிரியர் கூடாரம், அதுதான் குழு. வழி சத்தியம் ஜீவன். அவ்வளவுதான். பாருங்க வந்து ஆசிரியர் கூட இருக்கிறது இல்லையா, அதுல வந்து வழி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மேல விசுவாசம் வைக்கிறோமா? அப்புறம் சத்தியம் எங்க கிடைக்குது? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாக்கா 66 அப்பம் இருக்குதா, 66 புக்கினுடைய மொத்த சத்தியமும் கிடைக்குதா? அதுக்கப்புறம் ஜீவன் எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னாரு. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழலே யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து தான். அந்த நிழலை பத்தி நிஜம் இவரு தான். அந்த நிழலை வந்து நாம வந்து ரிசீவ் பண்ணி நாம பாருங்க வந்து ஜீவனமா இருக்குன்னு, என்னால இல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான். ரூட்டை வந்து காமிச்சிட்டாரு எப்படி போறதுன்னு. அந்த ரூட்ல நாம போனோம்னா ஈஸியா ஜீவனுக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்போ அந்த ரூட்ல போனாதான் நம்ம பரிசுத்தமாக முடியுமே தவிர, நீங்க வந்து ஆசிரியர் கூடாரத்தினுடைய வழியை விட்டுட்டு ஆசிரியர் கூடாரத்தை சுத்தி சுத்தி வந்தாக்கா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படியே வாசிங்க. திட்டமான ஒரு வழி அங்கே உண்டு. திட்டமான ஒரு வழிக்கு இது என்ன வழினா, அந்த ஆசிரியர் கூடத்தினுடைய என்ட்ரன்ஸ் வந்து தான் வழி. வேற வழியில போனாக்கா நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது நீங்கள் உங்கள் வழியே செல்லவும் நான் என் வழியே செல்லுதலும் ஆகிய வழியாக அவ்வழி இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு வழியில போயிட்டு நாம ஒரு வழியில போனோம்னா அது வந்து அந்த வழி கிடையாது. இயேசு கிறிஸ்து போற வழிதான் அந்த வழி. அதனாலதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னாரு மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா, தன்னைத்தான் வெறுத்துன்றது நம்மளெல்லாம் தெரியும். நீங்க வந்து காலாகாலமா கேட்கிற இது இல்லையா வசனம். தன்னைத்தான் வெறுத்துன்றது என்ன? விட்டு கொடுக்குறது, ஆசையை விட்டுறது. இப்போ ஆசையெல்லாம் நம்ம விட முடியுதா? இல்லை நம்மளை வந்து பூமிக்குரிய ரைட்ஸ் எல்லாம் நம்மளால விட முடியுதான்னு கேட்க ட்ரை பண்ணுக்கிறோம் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து முதல்ல இருந்தே கேட்டது தான். அதாவது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், அக்காவுக்கு பிடிக்கும், தம்பிக்கு பிடிக்கும், தங்கச்சிக்கு பிடிக்கும், என் குழந்தைக்கு பிடிக்கும், இல்லை பொண்ணுக்கு பிடிக்கும், பையனுக்கு பிடிக்கும். நம்ம நிறைய செய்கிறோம். நாம எது செஞ்சாலையும் இது வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்குதா, இது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குதா, ஒய்ஃபுக்கு பிடிக்குதா, இது வந்து இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குதா, அம்மாவுக்கு பிடிக்குதா, இது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குமா, அப்பாவுக்கு பிடிக்குதா, இது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குதா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணமானாவே தன்னைத்தான் வருத்தை என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிடலாம். இது எதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்டா, தன்னைத்தான் வருத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் இயேசு கிறிஸ்துக்கு இது பிரியமா இருக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு நாம வந்து முடிவு பண்ணோம்னு வச்சுங்க. ஒருவேளை அது பிடிக்கலன்னா, அப்பாவுக்கு பிடிக்குது, அம்மாவுக்கு பிடிக்குது, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காதுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தன்னைத்தான் வெறுத்து இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இல்லைன்னா அப்புறம் அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கிறது? அதனாலதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப, அதாவது இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ அந்த ஓட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாருன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என் பின்னால் வர கடவன்னார். இப்போ அனுதினமும் நம்ம உலகத்துக்கு பின்னால போறோம், ஆனா இயேசு கிறிஸ்து பின்னால போறது ரொம்ப குறைவு. ஏன் குறைவுன்னா,
நாம வந்து அந்த பரிசுத்தமாகிற சிந்தைக்கு நாம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துறோம்னா லைஃபுக்கு கொடுத்துட்றோம், உலக வாழ்க்கைக்கு கொடுத்துட்றோம். அந்த உலக வாழ்க்கைக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் இது மைண்டுக்கு என்ன பண்றது இல்லை, கொடுக்கறது இல்லை. அது அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்படியே மாறிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான் ஈஸி. ஏன்னா இப்போ ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை நம்மளுக்கு சாப்பாடு போடுதா, பைபிள் சாப்பாடு போடுதா? வேலை தான் சாப்பாடு போடுது. தவறான பதில். அதாவது வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கிறதே தேவனுடைய கிருபை, இரக்கம், அவருடைய அன்பு. இன்னைக்கு நாம வந்து எந்த நோய் இல்லாம இருக்கிறோம் பாருங்க, அது தேவனுடைய அன்பு, இரக்கம். நம்மளுக்கு வேலையை கொடுத்ததே யார் தான்? தேவன் தான். நாலாகமத்துல ரொம்ப தாவீது அருமையா சொல்லுவார், உம்முடைய கரங்களில் வாங்கி உமக்கே கொடுத்தவங்க. இப்ப நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் யார் கொடுக்குறது? இந்த சர்வ உலகமும் தேவன். அதிகாரிகளை யார் ரூல் பண்ண வைக்கிறது? தேவன். நம்மளுக்கு வேலை கிடைச்சிக்கிறது யாரால? தேவனால. நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் தேவன். தேவன் கையில வாங்கி தேவன் கொடுக்கணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நம்மளுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது பைபிளா வேலையா? பைபிள் தான். இப்போ முதல்ல பதில் எப்படி வச்சு இப்போ எப்படி வந்து பாருங்க. இப்போ பரிசுத்தமாகறதுக்கு நாம அந்த வேலைக்கு என்ன பண்ணோம்னா இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணோம்னா, இப்போ லீவ் கொடுக்க மாட்டோம்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு லீவ் வாங்கிட்டு வந்துடுவோம். நாம முயற்சி எடுக்கலன்னு வச்சுங்க, லீவ் கிடைக்காது. நாம முயற்சி எடுக்கலன்னா லீவ் கிடைக்காது. நம்ம முயற்சி எப்படி இருக்குன்னா தேவனை சார்ந்து இருக்கணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. இல்லைன்னா நம்மளுக்கு பாருங்க வந்து வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அந்த ஜீல் வேற யாருக்குமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். எப்படியா நீ வேலையே போனாலே இன்னொரு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வருவோம். இப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஆன பின்னாடி கொஞ்சம் சாக்னைஸ் வரும், சரி அடுத்த மீட்டிங் போயிடலாம். அப்புறம் 2 மீட்டிங் தள்ளி, 3 மீட்டிங் தள்ளி, அப்புறம் என்ன ஆகும், உங்களை பார்க்கவே முடியலையன்ற கண்டிஷனுக்கு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி வந்து எப்போ நாம் வந்து சாக்னைஸ் ஆகிறோமோ அப்போ சாத்தான் என்ன பண்ணான்னா உள்ள வந்துடும். அதாவது வந்து ஈகோன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல, ஈகோக்கு என்ன அப்ரிவேஷன்? ஈவில் கோயிங் ஆன், எமிட் காட் அவுட். கடவுளை வெளியே தள்ளிட்டு சாத்தானை உள்ள விட்டுறது. இப்போ பாருங்க, ஃபார்ம் பண்ணி கரெக்டா வச்சுக்கிறான். இப்போ இல்ல புதர், நான் வந்து மீட்டிங் வராது காரணம் ரொம்ப பிஸின்னா என்ன தெரியுங்களா? பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக், சாத்தானுடைய நுகத்துல கட்டப்பட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நான் பிஸியா இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துடைய நுகத்தை எடுக்கல, சாத்தானுடைய நுகத்துல கட்டப்பட்டு இருக்கிற பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக் அப்படின்னா யோசித்து பாருங்க. நாம வந்து நான் பிஸியா இருக்கிறேன்னு யாருன்னா சொன்னீங்கன்னா சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறோம்னு அர்த்தம். நாம பரிசுத்தமாகணும்னா யாருக்கு அடிமையா இருக்கணும்? இப்பதான் படிச்ச நாம தேவனுக்கு அடிமையா இருக்கணும். தேவனுக்கு அடிமையானா நாம சாத்தானுக்கு என்ன பண்றது இல்லை, அவங்ககிட்ட இருந்து விடுதலை ஆயிட்டோம்னு அர்த்தம். அவங்ககிட்ட இருந்து விடுதலை ஆகலைன்னா கண்டிப்பா நம்ம சாத்தானுக்கிட்ட இருந்து விடுதலை ஆகலைன்னா தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். தேவனுக்கு அடிமை இல்லைன்னா சாத்தானுக்கு அடிமை. ஆக மொத்தம் யாருக்கோ ஒருத்தருக்கு அடிமை. நாம யாருக்கு அடிமையா இருக்கணும்ன்றத நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணிக்கணும். வாசிங்க. ஆலயங்களுக்கு போகுதல், பேசுதல் போன்ற பல வகைப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்மை நாமே வெறுக்காத வரைக்கும், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காத வரைக்கும் கிறிஸ்தவர்களாக ஆக முடியாது. பாத்தீங்களா? நாம வந்து நம்மளை நாமளே வெறுக்காத வரைக்கும், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காத வரைக்கும் கிறிஸ்தவர்களாக ஆக முடியாது. அப்போ தன்னைத்தான் வெறுத்துன்றது நாம வந்து இயேசு கிறிஸ்துக்கு பிரியமா பிரியம் இல்லையான்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வச்சா மட்டும்தான் நாம் அந்த பரிசுத்தமாகுதலுக்குரிய அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா 100% ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே பாருங்க, பரிசுத்தமாகுதல் வந்து 2 பார்ட்டா இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா லேவியராகமம் 20:7-8 படிங்க. லேவியராகமம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள்ன்றாரு. பரிசுத்தமாகத்துல நாமளும் பரிசுத்தமாகணும். 2வது பாருங்க, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தம்
தேவனும் பரிசுத்தப்படுத்துறாரு, நாமளும் என்ன ஆகணும், பரிசுத்தமாகணும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பரிசுத்தமாகறதுக்கு நம்மளை வந்து என்ன பண்ணணும்னா அங்க வந்து ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காம நான் வந்து தேவனால நம்மளை பரிசுத்தமாக பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பரிசுத்தமாக்கணும்னா நாம என்ன பண்ணணும், நம்மள பரிசுத்தப்படுத்திக்கணும். இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம வசனங்களை படிக்கிறோம், படிச்ச உடனே அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, தேவன் நம்மளை என்ன பண்றாரு, பரிசுத்தமாக்குறாருன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தரா இருங்கன்னா, இப்ப நாம வந்து இதுதான் சத்தியம் தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், சத்தியமே இல்லாம இந்த உலக பிரகாரமா தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ இதெல்லாம் நம்ம விட்டுறணும்ன்ற ஒரு முடிவு வர பாருங்க, அது நம்மள நாம பரிசுத்தப்படுத்திக்கிறது. அப்படி பரிசுத்தப்படுத்திக்கின பின்னாடி அவர் கொடுக்குற வசனங்கள் மூலமா நம்மளை வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பரிசுத்தத்துல வளரத்துக்கு ஏதுவா இருக்கும். அதனால்தான் பவுல் சொல்லும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான், இதுல இருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ நாம வந்து இந்த சரீரம் வந்து தன்னுடைய சுபாவ போக்கை வச்சுனுக்கிறது தான் சரீரம், நமக்கு நல்லா தெரியும். இந்த மாம்ச சித்தத்தை வந்து விட்டுறணும்னாக்கா இதுல இருந்து யார் என்னை விடுதலை பண்ணுவான்னு, தேவனால் தான் விடுதலை பண்ண முடியும். அப்போ நாம வந்து தேவனுடைய அந்த சத்தியத்துக்கு எப்போ கீழ்ப்படிருமோ அப்போ அந்த உலக கட்டுகள் எல்லாமே நம்மள என்ன பண்றோம், ரிலீஸ் ஆயிரும். ஆக்சுவலா நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 37:23-24. சங்கீதம் 37:23-24 வசனம். நல்ல மனுஷனின் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் வாழறதுனால அந்த பரிசுத்தமாய் என்ன பண்றாருன்னா தேவனுக்கு பிரியமா இருக்காருன்னா, தேவனுக்கு அடிமையா இருக்காருன்னு அர்த்தம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். பாத்தீங்களா, அதாவது அந்த மாதிரி நல்ல மனுஷனை வந்து என்ன பண்றாருன்னா தேவன் வந்து ஏதோ ஒண்ணுத்துல வந்து அவரு தவறி விழுந்தா கூட அவரை தாங்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இப்போ பரிசுத்தமாகுதனுடைய வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சத்தியத்தினால பரிசுத்தமாகலாம், இன்னொன்னு ஆவியினால, இன்னொன்னு ரத்தத்தினால. இதை நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். பாருங்க, வந்து சத்தியத்தினால் பரிசுத்தமாகுது என்னன்னு கேட்டா வாசிக்கலாம். இந்த பரிசுத்தமாகுதலின் பணியில் நமக்கு உதவக்கூடிய வல்லமைகள் ஆவிக்குரிய சக்திகள் எவை? யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாத்தீங்களா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை நாம பரிசுத்தமாகணும்னா வசனம் நம்மள வந்து ஒரு பார்ட் ஆஃப் பரிசுத்தமாகிறது என்ன பண்ணுது இருக்குது. அதே நேரத்துல நம்மை வாசிங்க, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். வசனத்தை படிச்சா மட்டும் போதாது, ஹோலி ஸ்பிரிட் இருந்தா மட்டும்தான் அந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கீழ்ப்படியத்துக்கு ஏதுவான அந்த உணர்வு நம்மளுக்கு என்ன ஆகும், கிடைக்குமே தவிர வெறும் வசனத்தை நம்ம பாபிலோன்ல இருக்கும்போது வசனம் படிச்சுன்னு தான் இருந்தோம், பரிசுத்தமானமா? ஏன்னா ஸ்பிரிட் இல்லை. இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்துட்டாரு. அப்ப அச்சாரத்தை தந்துட்டாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், பரிசுத்தமாவதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்போ ஆவி என்னும் அச்சாரம்னா என்னது, இது அச்சாரம்னா என்ன, நிச்சயதார்த்தம் பண்றாருன்னு அர்த்தம். அச்சாரம்ன்றது இயேசு கிறிஸ்துக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பிரிட்டை கொடுத்து இவங்க எல்லாம் மனவாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து. அதனாலதான் நான் கற்புள்ள கன்னிகை உங்களுக்கு என்ன பண்ணாங்க, கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால்னு வர. அப்போ நம்மளை வந்து அவர் முத்தரித்து சீல் போடுறாரு. சீல் போட்டு நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்து இருக்கிறார். அப்போ நாம இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறதுனால சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நம்ம வந்து சத்தியம் வந்து பரிசுத்தமாக்கணும்னா ஆவி என்னும் அச்சாரம் இல்லாம நாம பரிசுத்தமாகிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல வாசிங்க, நாம் எப்படி நம்மை பரிசுத்தமாக்கப்படுது. பிலிப்பியர் 2:13 ஏனில் தேவனே தம்முடைய தயவுள்ள செய்கையும் உங்களை உண்டாக்குகிறார். எப்போ நாம தேவனுக்கு அடிமையாயிருமோ அப்ப தேவன் வந்து என்ன பண்றாரா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள உண்டாக்குறாராம். எப்படின்னா வசனத்தை கொடுத்து மகன் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா வசனத்தை சொல்லியிருக்காரு. பைபிள் ஃபுல்லாவே என்னதான்
வசனம், அந்த வசனம் வந்து என்ன சொல்றதுன்னா எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுது, உணர்த்துது இல்லையா? இப்போ வந்து தாவீதை வந்து சர்டிஃபை பண்ணுவாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்லிட்டு. ஆனா உரியாவின் விஷயத்துல தவிர நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தன்னு சொல்லி அங்க பாயிண்ட் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பண்ண தப்பு வந்து ஒண்ணு இருக்குது, அதை தவிர நீ நல்லவன் தான். அப்போ நாம கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குறவரா இருக்கிறாருன்னா 100% நாம என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். அந்த வாங்கத்துல எந்த வந்து சுணக்கமும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குறாருன்னா எப்படி உண்டாக்குறாருன்னு பார்க்கும்போது பார்க்கலாம். பாருங்க, வந்து ஒன்று பர்சனல் ஸ்டடி. இப்போ நிறைய மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஸ்டடியை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க எல்லாருமே இல்லையா? நம்ம எல்லா மீட்டிங்ஸ்லயும் நீங்க பாருங்க, பர்சனல் ஸ்டடியை வந்து ரொம்ப சீரியஸா இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ பெரியன் ஸ்டடி, இந்த குரூப் ஸ்டடி பண்றது, அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆராதனைல நம்ம சப்ஜெக்ட் கேட்கணும். இது மூணுத்துல எது பெட்டர்ன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க? எது? பர்சனல் ஸ்டடி பிளஸ் வந்து பெரியன் ஸ்டடி. இதுல வளர்ற மாதிரி நாம பிரசங்கம் கேட்கறதுல வளர்றது குறைவு தான் இல்லையா? ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி எதுன்னு பார்த்தாக்கா பெரியன் ஸ்டடி, ரெண்டாவது வந்து பர்சனல் ஸ்டடி, மூணாவது தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் கேட்கறது. நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் கேட்கறது பிடிக்குதா, பெரியன் பிடிக்குதா, பர்சனல் ஸ்டடி பிடிக்குதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பெரியன் பிடிக்குது. பெரியன் பிடிக்கிறது எல்லாருக்கும் சொல்லல, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்றீங்க. சரி, பிரசங்கம் கேட்கறது எல்லாருக்கும் பிடிக்குதா? இது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா நாம பாபிலோன்ல இருந்து பிரசங்கமே கேட்டு 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 என்ன ஆயிடுச்சுன்னா பழக்கமாயிடுச்சு. இங்க என்னன்னா அங்க பிரசங்கம், இங்க சப்ஜெக்ட், அந்த ஸ்டைலே இருக்கிறதுனால என்னன்னா, ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேற பிரச்சனை. ஏன்னு கேட்டா அங்க சத்தியம் கிடையாது, இங்க சத்தியம். ஆனா இது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து குரோத் கொடுக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போ ஃபாரின் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து வருஷத்துக்கு எத்தனை சப்ஜெக்ட் எடுப்பாங்க தெரியுமா? இப்போ வந்து ஒரு மாசத்துக்கு 4 வாரம்னு வச்சுக்கலாம், இப்போ நான் 48, ஒரு 55 வாரம்னு வச்சுக்கலாம். மொத்தமா வருஷத்துல 55 வாரத்துல எத்தனை சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அவங்க தெரியுமா? ஆவரேஜா சொல்லுங்க, எத்தனை சப்ஜெக்ட் எடுப்பாங்க 55 வாரத்துல? ஒரு 10 சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட், இல்லைனாக்கா 20 சப்ஜெக்ட். வருஷத்துக்கு 2 சப்ஜெக்ட். இது எல்லாமே பெரிய இது மற்ற மீட்டிங்ஸ் தான் நடத்துவாங்க. 2 சப்ஜெக்டா. ரொம்ப கேட்டு அப்செட் ஆயிட்டேன் நான், என்னடா இது. அப்போ வந்தாங்கன்னா காலையில் வந்தவொடனே பெரியன் தான், அப்படி இல்லைனாக்கா வேற எதுனா வந்து மீட்டிங், இந்த மாதிரி வந்து டிஸ்கஷனு இல்லை பேனல் டிஸ்கஷனு எதனா ஒன்று போட்டு குரோத் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து சப்ஜெக்டை நாம வந்து ஃபீட் பண்ற அளவுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி அபரிவிதமா இருக்குது. அப்போ தேவன் வந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு பாருங்க, இப்போ வந்து பெரியன் வந்த பின்னால எவ்வளவு சபையே வளருது. இதனால சப்ஜெக்ட் எடுத்தா படிச்சவர் மட்டும்தான் வந்து அதை படிச்சுட்டு கொண்டு வந்து ஃபீட் பண்ணுவாரு. அதனால ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். ஆனா பெரியன்ல நம்ம படிச்சு நம்ம மெடிடேட் பண்றதுனால நிறைய கருத்துக்கள் வருது. அந்த கருத்துக்கள் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த வளர்ச்சி, அந்த பரிசுத்தமாகுதல் அதிகமாக காணப்படுது. நம்ம சப்ஜெக்ட் கேட்கும்போது என்ன ஆகுது, அந்த பரிசுத்தமாகுதலுடைய வளர்ச்சி குறைவா காணப்படுது. அதே நேரத்துல பர்சனல் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னு கேட்டா இப்போ நாம வந்து எல்லாத்துக்கும் ஷெடியூல் போட்டுருவோம் நம்ம லைஃபுக்கு. இப்போ பர்சனல் ஸ்டடிக்கு நம்மள ஷெடியூல் போடுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் நாம வந்து சாப்பிட்ற நேரம் போக, தூங்குற நேரம் போக, நம்மளுக்கு வந்து ஒரு லீவ் நாளோ இல்லை வேற எதுனா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் கிடைக்குதுன்னா அந்த கேப் கிடைக்கிறதுல நாம பர்சனல் ஸ்டடி பண்ணலன்னா நாம பரிசுத்தமாகுதல் வந்து குறைவா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து மிஸ் பண்றோம். அதனால வந்து அந்த பர்சனல் ஸ்டடிக்கும் சரி, நம்ம பெரியன் ஸ்டடிக்கும் சரி, எதை மிஸ் பண்ணாலையும் பர்சனல் ஸ்டடியும் பெரியன் ஸ்டடியும் நாம மிஸ் பண்ணவே கூடாது. அதே நேரத்துல அதுக்குன்னு நம்ம வந்து சப்ஜெக்ட் கேட்கறத பண்ணிடலாமான்னா அதையும் பண்ணக்கூடாது. மூணுமே வளர்ச்சி பாதைக்கு ஏதுவானது. அதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து அபரிவிதமா கொடுக்கணும்.
அதுல வந்து ஏன்னா அது கொடுத்தாதான் நீங்க பெரிய ஸ்டடிக்கு வந்து படிக்காம வந்து உட்காந்துருந்தா படிச்சுட்டு வந்து சொல்றவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுது, எல்லாருமே சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாரும் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா எல்லாரும் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சபையினுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்தமாதலை நோக்கி போயினுக்குது. ரொம்ப சீக்கிரம் வந்து முடிவு, ஏன்னா முடிவு காலம் வந்ததுனால நாம வந்து வெளிச்சம் எவ்வளவு ஸ்பீடா போதோ அந்த ஸ்பீடா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி போகணும், வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி போகணும். நாம வந்து வெளிச்சம் எங்கே போயிட்டு நாம இங்க நின்றுந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகாது, ஆசீர்வாதம் கிடைக்காது. வெளிச்சம் ஒருவேளை 2 கிலோமீட்டர் போயிடுச்சு, நாம வந்து 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நம்ம கிட்ட ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நாம வந்து வெளிச்சம் 2 கிலோமீட்டர் போகுதுன்னா நம்ம என்ன பண்ணோம், 3வது கிலோமீட்டர்ல போய் முன்ன நிக்கணும், ஐயோ இன்னும் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு கிடைச்ச வெளிச்சத்தை நம்ம வாங்காம நாம வந்து அதுல வந்து நடக்காம இருந்தோம்னா கண்டிப்பா ஆசீர்வாத இழப்பு வந்துடும். அதனால வந்து வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படின்னா நடுப்பகல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்க ரேஸ் ஆகும். ரேஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்றதும் அதிகமாகும். அந்த ரிசீவ் பண்ணலன்னா நஷ்டம் நமக்கு ஆயிடும். நாம வந்து நஷ்டத்துக்காக வந்தவங்க இல்லை, உலகத்தை லாபமா பண்ணி தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு வந்தவங்க. தேவனுக்கு இந்த உலகத்தை லாபமா பண்றவங்க. அப்போ லாபமா பண்றவங்க வந்து நஷ்டம் அடையலாமா? அதனால்தான் பவுல் வந்து என்ன பண்ணாருன்னா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொன்னார். பாருங்க வந்து அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும். பாத்தீங்களா, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லாம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும். பாத்தீங்களா, இருளை விட்டு ஒளிநடத்திற்கு இந்த வாய்ப்பு 850 கோடி ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா நமக்கு கொடுத்திருக்காரு. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு. பாத்தீங்களா, சாத்தானுடைய அதிகாரம் பாத்தீங்கன்னா நாம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சாத்தானுடைய அதிகாரம் தான். இப்போ புது சிருஷ்டியா எப்ப நாம வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு தேவன் கிட்ட நாம வாழறோமோ அந்த வாழ்க்கை வந்து தேவனிடத்திற்கு திரும்பும்படியான ஒரு வாழ்க்கை. நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பாத்தீங்களா, அப்போ ஏன் தேவன் வந்து அப்போஸ்தலர்களை வந்து ஊழியத்துக்கு அனுப்பிச்சாருன்னா அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்கள் எடுத்து, நமக்கு வந்து கண்ணு திறந்துருந்தா இல்லையா? ஏற்கனவே நம்ம பாபிலோன்ல இருக்கும்போது நம்ம கண்ணு என்ன ஆயிடுச்சு, கண்ணு இருந்துச்சு ஆனா மூடிட்டு இருந்துச்சு. எப்போ சத்திய வெளிச்சத்தை நாம பார்த்தோமோ அப்பதான் நம்மளுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப அந்த கண்கள் திறக்கப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களா பரிசுத்தமா ஆகணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இப்போ ஆவினால் பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக. பாத்தீங்களா, அதாவது ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பரதேசினா என்ன? பாருங்க வந்து பரதேசினா இந்த உலகம் வந்து தனக்கு சொந்தம் இல்லைன்னு வாழறவங்க. சுதேசின்னா இந்த உலகம் தான் எனக்கு சொந்தம்னு வாழணும். சுதேசிக்கும் பரதேசிக்கும் என்ன வித்தியாசம்னா உலகத்தை நேசிக்கிறவங்க சுதேசி, உலகத்தை வெறுக்கிறவங்க வந்து பரதேசி. பாருங்க வந்து சீசர்கள்லாம் உலகத்தை வெறுத்து தான் வாழ்ந்தாங்க. பாருங்க வந்து அதனாலதான் பரதேசிகளுக்கு யாரெல்லாம் உலகத்தை வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எழுதிக்கிறாங்க. என்னன்னா ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். ஏன்னா ரத்தத்துல நாம என்ன பண்றோம்னா பரிசுத்தமாகறோம், பரிசுத்த ஆவினால பரிசுத்தமாகறோம், சத்தியத்தினால பரிசுத்தமாகறோம். இந்த 3 ப்ராசஸும் கோயின்சைடா நம்மள என்ன பண்ணுதுன்னா பரிசுத்தமாகுது. அப்போ பரிசுத்தமாகறத பத்தி ரசல் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீப்ரிண்ட் எழுதிக்கிறாரு. நாம அதுல பிக் பண்ணி கொஞ்சம் தான் பாக்குறோம். அப்ப நாம பர்சனல் ஸ்டடி பண்ணோம்னா பரிசுத்தமாகத்துல இன்னும் என்ன ஆகும், டெவலப்மெண்ட் ஆகுமா ஆகாது? அப்போ அந்த பரிசுத்தமாகத்துல முழு வளர்ச்சி அடைத்து, ஏன்னா பூரண புருஷராக மறைக்கும் சொல்லுகிறாரு. மரண பரிந்தும் நம்ம என்ன பண்ணணும்னா வளரணும். அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. இப்போ ஞானஸ்தானத்துல நம்ம வந்து ஆவி கிடைக்குதா, இல்ல நம்ம வந்து எப்ப நம்மளுக்கு சத்தியத்தை கேட்ட பின்னாடி எப்ப ஆவி கிடைக்குது நம்மளுக்கு?
சத்தியம் கிடைச்சி இதுதான் சத்தியம், இவர் தான் தேவன், இவர் தான் குமாரன், இவர் நாம வந்து மனவாட்டியாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு உணர்ந்து எப்போ நாம வந்து தேவனுக்கு நம்ம மைண்டை சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, ஆவியில ஜனிப்பிக்கப்படுறோமோ, அப்பவே நம்ம வந்து பரிசுத்தமாக்குதல் என்ன ஆகுது, ஆவியின் பரிசுத்தமாக்குதல் நம்மளுக்கு கிடைச்சது. அப்ப அந்த பரிசுத்தமாக்குதலை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு பேப்டிசம் எடுக்கிறோம். நான் வந்து என்னுடைய மைண்டை என்ன பண்ணிட்டேன், தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன்றத சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக நாம் என்ன பண்றோம்னா, தேவனுடைய சபைக்கு முன்பாகவும், அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாகவும், ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாகவும் நாம் என்ன பண்றோம், பேப்டிசம் எடுக்கிறோம். பேப்டிசம் எடுக்கிறது என்னத்துக்குன்னா ஒரு அடையாளம், அது தேவனுடைய நீதி, அவருடைய சட்டம், அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அவ்வளவுதான். அப்போ நாம வந்து அந்த ஆவியின் பரிசுத்தமாக்குதல் வந்து நம்ம எப்போ மைண்டை சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆவியினுடைய பரிசுத்தமாக்குதல் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் நம்மளுக்கு வந்த உடனே எப்போ அந்த பாவ நிவர்த்திக்கு போய் உடன்படிக்கை பட்டி மேல அவங்க ரத்தம் தெளிக்குவாங்களோ அப்பவே இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை என்ன பண்ணும், மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்றோம்னா, ஆவிக்குரிய சிலருக்கு அவருடைய பாவங்கள்லாம் நீக்கிறதுக்கு தேவன் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காரு பாருங்க. வந்து இப்போ சத்திய ஆவி வந்து நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணி இந்த பரலோக வழியில நம்மளை வந்து லீட் பண்ணுது. முதல்ல நம்ம வந்து பாவிகள்னு நம்ம வந்து நம்மளுக்கு ரட்சகர் வேணும்னு நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். அப்படி ரியலைஸ் பண்ணாதான் நாம தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளை வந்து பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியும் தேவன்கிட்ட. இப்போ சத்திய ஆவி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி நாம நடந்து தேவனுடைய பிள்ளைகளா என்ன பண்ணணும்னா நம்ம வாழறதுக்காக தான் தேவன் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. பாருங்க வந்து ரத்தத்தினால எப்படி பரிசுத்தமாகனா 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1 மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். இந்த மீட்பு இந்த சர்வலோகத்திலையும் சபைக்கு தவிர வேற யாருக்குமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் கொடுத்துக்கிறாரு, சபைக்கு தான் கொடுத்துக்கிறாரு. வாசிக்கலாம். தேவனுடைய ஜனங்கள் பாவத்திற்கும் சத்துருவுக்கும் எதிராக உலகத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பள்ளியில் நீதி, சத்தியம் மற்றும் பரிசுத்தத்தின் பள்ளியில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வல்லமையுள்ள சத்துருக்களால் சுற்றி கொல்லப்படுவார்கள். எதிரான அணிவகுப்பான். தேவனுடைய திட்டங்கள் அனைத்தையும் அவனை எதிர்பார்ப்பதால் அவர்களை எதிர்க்க அவன் நாடுவான். கர்த்தர் மேல் அவனால் நேரடியாக தாக்க முடியாது. ஆனால் அவரது திட்டத்தையும் தேவ விசுவாசம் உள்ளவர்களையும் அவன் தாக்கக்கூடும். கர்த்தருடைய நாளில் கலவரம், குழப்பங்கள் மற்றும் துன்பங்கள் ஆகியவற்றை தூண்டுகிறவன் அவன்தான். அவன் அதை தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் துன்புறுத்த தூண்டினான். பாருங்க வந்து அப்போ உலகத்திலிருந்து வெளியே வந்து நாம் என்ன பண்ணோம், கிறிஸ்துவனுடைய பள்ளியில நீதி, சத்தியம் மற்றும் பரிசுத்தத்தின் பள்ளியில் சேர்ந்து இருக்கிறோம். என்னன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரசல் பதர் வந்து ரோமர் 10:3 படிக்கலாம். ரோமர் 10:3. எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை எழுதப்படியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். பாத்தீங்களா, இப்போ வந்து சுயநீதி ஒண்ணு இருக்கு, தேவ நீதி ஒண்ணு இருக்கு. பாருங்க வந்து கிறிஸ்துவோடைய பள்ளியில சேர்ந்தவங்க நீதி, சத்தியம் மற்றும் பரிசுத்தத்தின் பள்ளியில் சேருகிறாங்க. சுயநீதிக்கிறவங்க இந்த பள்ளியில என்ன பண்ண முடியாது, சேர முடியாது, அவங்க வளர முடியாது, பரிசுத்தமாக முடியாது. அதனால்தான் ரொம்ப கிளியரா சொல்றாரு, சாத்தானே அவர்களுக்கு எதிராக அணிவகுப்பான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாருங்க வந்து கர்த்தருடைய நாளில் கலவரம், குழப்பம் மற்றும் துன்பங்கள் ஆகியவற்றை தூண்டுகிறவன் அவன்தான். அப்போ நாம சபையில வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுக்கு, ஏன்னா பரிசுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அசுத்தம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள அசுத்த சிந்தைகள் உள்ள வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா கலவரம் வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள், இது துன்பங்கள் எல்லாமே வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு சபை பரிசுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சபை என்ன ஆகும், பரிசுத்தமாகி வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும். எபிரேயர் 10:29. 10:29
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்தீங்களா? அப்போ நம்ம பரிசுத்தமாக்கு தேவன் நம்மளை கூப்பிட்டுக்கிறாரு. அவருடைய ரத்தம் நம்மளை சுத்தம் பண்ணுது. அப்படியாப்பட்ட ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவி நிந்திக்கிறவர்களால் தான் குழப்பம் இது வருமா. சாத்தான் வந்து என்னன்னா வழியில கண்ணி வச்சுட்டு நம்மளை வந்து ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்றோம். நாம வந்து அந்த பரிசுத்தத்துல எந்த அளவுக்கு நாம பரிசுத்தமா இருக்கணும்னு நம்ம வந்து அந்த மோட்டிவேஷன் வந்து என்கரேஜ்மெண்டா இருக்குதோ அது வரலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்ப சாக்னைஸ் ஆகுமோ அப்ப சாத்தான் ரொம்ப ஈஸியா என்ன பண்றோம்னா நம்மள இது பண்றோம். படிங்க 1:14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கணும்னு வச்சுங்க. தேவனுடைய சட்ட திட்டங்கள் அவருடைய ஒழுங்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா கீழ்ப்படினோம். மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்றாரு. அப்படின்னா உலக பிரகாரமான மைண்டோ இல்ல வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத இந்த பாருங்க வந்து சாத்தானுடைய மைண்டோ இல்ல வந்து தேவதூதர்கள் நம்மளை டெம்ப் பண்றதுனால ஒரு அந்த உணர்வுகளையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டில் வந்து நாம வந்து சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை திட்டுறது கூட வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அதாவது எருமாடு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி திட்டுவோம். இப்போ அந்த எருமாடுன்னு சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு சொல்றதை நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணிட்டுக்கணும். கொஞ்ச நாள் ஆன உடனே இப்ப நாம அதே மாதிரி இருக்கணும்னு வச்சுங்க. அப்ப நம்ம கிட்ட வந்து மந்தையில் கடா இருக்கு கெட்டு போனதை நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுற மாதிரி. இப்போ நம்ம கேரக்டர் வந்து நம்மளுக்கே நல்லா தெரியும். ஒரு வந்து நம்ம வந்த புதுசுல இப்ப இந்த பேச்சுக்கும் இப்ப பேசுற பேச்சுக்கும் எவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா ப்ராக்டிக்கலா? இப்ப அந்த ப்ராக்டிக்கலா நம்ம கிட்ட இல்லைன்னா எங்க ஃபால்ட் ஆகுதுன்னா நாம வந்து சத்தியத்தை எங்க ப்ராசஸ் பண்ணணும், முதல்ல வீட்டுல தான் ப்ராசஸ் பண்ணணும். வீட்டுல நீங்க ப்ராசஸ் பண்ணாதான் அது வந்து ஒர்க் பண்ற இடத்துலயும் சபையிலயும் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்பிரிட் ஆகும். வீட்லயே ஸ்டார்ட் பண்ணலன்னா நாம வந்து நடிப்பு தான் நடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி நாம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பரிசுத்தமான அந்த உலகத்துல வாழறத கணக்கு ஆகாது. பாருங்க வந்து சபிக்கப்பட்டவன் என் நாமும் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளை கர்த்தர். பாத்தீங்களா? அப்போ வந்து ஒண்ணுவானா இப்போ வந்து ஒரு யாருன்னா நம்ம சொந்தக்காரர் வராங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து நாம வந்து சாதாரணமா வந்து ஒரு கீரை பொரியல் ஒண்ணு பண்ணிட்டு கொஞ்சோண்டு கஞ்சி ஒண்ணு வச்சுட்டு அப்புறமா இதை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். யோசித்து பாருங்க. இப்போ மந்தையில் கடா இருக்கையில்னா இப்போ நம்ம சாதாரண சொந்தக்காருக்கே நம்ம பெட்டரா நம்ம அவங்கள கேர் எடுத்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமே. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு நாம வந்து செய்யறது, தேவனுக்கு செய்யற பலி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி பர்ஃபெக்டா இருந்தாதான் தேவன் வந்து அதை அங்கீகாரம் பண்ணுவார். ஏன்னா மந்தையில் கடா இருக்கு கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்த்து கொண்டு பலி எடுக்கிறவன் கபடஸ்தன்றாரு. சொந்தக்காருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தேவனுக்கு நம்ம 100% என்ன பண்ணணும், நாம கொடுக்குற பலி வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து அந்த பஸ்கா ஆடு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னாரு, பழுதற்றதும் பாருங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கிற பலியை தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு தவிர அது வந்து கெட்டு போனதை தேவனுக்கு என்ன பண்ணணும் கொடுக்கணும்ன்றத தேவன் எப்பவுமே எதிர்பார்க்கல. அதனால வந்து இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பலி வந்து 100% பர்ஃபெக்டா இருந்துச்சு. வாசிங்க படிக்காத அவரது சரீர அங்கங்களாக இருக்கிற நாமும் இதே உடன்படிக்கையை பிதாவோடு செய்ய வேண்டும். அவரது உபத்திரம் மற்றும் மரணத்தின் பாத்திரத்தில் நாம் பானம் பண்ண வேண்டும். அவர் தம்மை கொடுத்தது போல் நாமும் நமது ஜீவியத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அவரோட கூட பலியாக வேண்டும். நம்முடைய சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து நம்ம வாழும் உரிமைகளை என்ன பண்ணிடணும், விட்டு கொடுத்துடணும். நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியா இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ தகுதி இல்லாத நம்ம பண்ணோம்னா நம்ம பரிசுத்தமாகறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வந்து சும்மா வந்து ஒரு கண்ணை அசைஞ்சா இருந்தா போதும், தேவதூதர்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணிப்பாங்க அவருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் பண்ணாரு. இப்போ இயேசு கிறிஸ்துல பானம் பண்றவங்க வந்து என்ன பண்ணா, அவருடைய பலியின் மரணத்துல பங்கேற்கிறோம்னாக்கா நாம வந்து அவருடைய பங்கெடுத்தோம்னா அவருடைய ராஜ்யத்தில் நம்மளுக்கு பங்கு இருக்கும்.
பரலோகத்தில் இருந்த அந்த அப்பத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து உலகத்துக்கு வாய்ப்பு இருக்குது தவிர, ஆனால் ரத்தத்துல பானம் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம ரத்தத்துல பானம் பண்றவங்க அவருடைய பாடுகள்ல என்ன பண்ணோம், பங்கெடுத்து அந்த பரிசுத்தமானவருடைய ப்ராசஸை நம்ம 100% பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம போக முடியாது. பாருங்க வந்து வாசிங்க. கிறிஸ்துவின் பின்னணிகளாகிய அவருடைய பள்ளிக்கூடத்தின் மாணவர்கள் தங்களுடைய அன்பான சிருஷ்டிகளாகிய உயர்ந்தவரை தங்களுக்கான மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வந்து மாடல் ரோலா எடுத்துக்கணும். இவர்கள் பிதாவுடைய பூரணத்தை சர்க்குணத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். பிதா, ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்கள் சர்க்குணரா இருங்க. இவர்கள் தங்களுடைய இருதயத்தில் அடைந்து முடிந்த மட்டும் தங்களுடைய விழுந்து போன மாம்சத்தினுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் வார்த்தையிலும் கிரியையிலும் செயல்பட வேண்டும். பாத்தீங்களா, நாம ஒவ்வொரு எண்ணத்திலும் வார்த்தையிலும் கிரியையிலும் செயல்படுத்தினாதான் நாம பரிசுத்தமாக முடியுமே தவிர, வெறும் பரிசுத்தமாகணுன்ற மைண்ட் மட்டும் இருந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பரிசுத்தம் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய செயல்ல, சிந்தையில, ஆக்ஷன்ல எல்லாத்துலயுமே என்ன பண்ணாரு, பரிசுத்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணார் தேவனுக்கு. பண்ணதுனால்தான் இவர் என் நேசகுமாரன்னாரு. இப்போ அவர் இவர் என் நேசகுமாரன் தலைக்கு சொல்றது சரீரத்துக்கு பொருந்தணும்னா நாமளும் அதே ஆக்ஷன் என்ன பண்ணணும். அப்படி பண்ணலன்னா இவர் என் நேசகுமாரன் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க வந்து அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய அந்த வெள்ளாட்டு வகுப்பார இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, செம்மறியாடா இருக்கிறது வந்து மாபெரும் ஸ்லாக்கியம். வெள்ளாடு வந்து சபிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்போ இந்த வெள்ளாட்டு வகுப்பாரை போல நம்ம வந்து சபிக்கப்பட்டவர்களா இல்லாதபடிக்கு நம்ம வெள்ளாட்டு செம்மறியாடுகளாக அவரோட நித்திய யோகங்கள் முழுசும் நம்ம வந்து தேவனுடைய அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் நாம் வந்து உறுதிப்படுத்தி நம்ம மரண பரியந்தம் தேவனுடைய அந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இதனாலும் ஒரு அருமையான ஒரு பாடத்தை கேட்க தேவன் உதவி செய்தார். நாம் எப்படி பரிசுத்த மாகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். நம்ம பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப அந்த ஒரு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த விதத்துல நம்ம பரிசுத்தமாகப்படுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியத்தினால, ஆவியினால, அவருடைய ரத்தத்தினால அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு பரிசுத்தமாகுதல் வந்து பார்க்கும்போது ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்ப பரிசுத்தம்னாலே என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு முழுமை. அந்த பரிசுத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதனாலதான் நம்ம என்ன வசனம் படிப்போம்னா, பரிசுத்தத்தை நோக்கி பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து போவோமாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பரிசுத்தத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு முன்னேற்றம், அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி நமக்குள்ள என்ன பண்ணணும், காணப்படணும் அப்படின்னு பார்க்கணும். இதனாலும் தேவனுடைய தூதை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கு நாம் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பந்தய பொருளுக்கா நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் தாபமான அனைத்தையுமே நான்
நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணலே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணலே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஜெபம் செய்வோம். கூடுக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் ஒன்றான மெய் தேவனே, அப்பா, ஒருவருக்கே சகல துதிகன மகிமையாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காலவேளையில் எடுக்கிறோம். தேவனே எங்களுடைய வாழ்நாளில் இப்படியாக ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்து தேவனே சகோதர சகோதரிகளை எங்களை ஒன்று சேர்த்து அப்பா பரிசுத்தமாகுதலை குறித்து நீர் எங்களுக்கு போதித்த அந்த சத்தியத்திற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். தேவனே எங்களுடைய குருவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்பா, உம்முடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து அப்பா அவர் இந்த பூமியிலே அப்பா அவர் நடந்து கொண்ட விதத்தை நாங்கள் முழுமையா அறிந்திருக்கிறோம். தேவனே அப்பா, அவர் உம்முடைய சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்றினது போல அப்பா அவருடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற நாங்களும் அப்பா இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்முடைய நன்மை பிரியம் உம்முடைய பரிபூரணமான சித்தம் என்று நாங்களும் அறிந்திருக்கிறோம். தேவனே, அதை அறிந்த நாங்களும் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் உமக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்க நீர்தாமை கிருபை தெரிவீராக. தேவனே அப்பா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனே, அவர் எங்களுக்காக உம்மிடத்தில் பரிந்துரைக்கும் போது கூட அப்பா அவர்களை சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று வசனத்திலே சத்தியமே வசனம் என்று எங்களுக்காக பரிந்துரைத்ததாக. தேவனே அப்பா, யோவான் 17 வாசிக்கிறபடி அப்பா உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு சரீர பிரகாரமாயும் சத்தியத்தின் பிரகாரமாயும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாகி
உம்முடைய குமாரனாகிய பாத அங்கங்களாய் வந்து சேர நீர் தாமே கிருபை தருவராக தேவனே. இந்த சிறு ஜெபத்தை ரட்சகரும் மீட்பரும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறடிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். நமக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு சபையில வந்து பாத்தீங்கன்னா 5th வால்யூம் கலந்தாய்வு போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து கலாத்தியர் நிருபம் நடந்து கொண்டிருக்கிறது கலந்தாய்வுல. அதில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த ஊழியத்தின் நிமித்தமாக சகோதரர் சத்யராஜ் நாகர்கோவில் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அழகிய மண்டபம் போயிருக்கிறாரு. சகோதரர் எஸ் செல்வம் அவர் வந்து மாதப்பாக்கம் போயிருக்கிறாங்க. சகோதரர் ரஞ்சித் வந்து திருச்சி போயிருக்கிறாங்க. இவர்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி நமக்கு வந்து யூத் கன்வென்ஷன் ஜனவரி 14, 16, 15, 16 அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த கலந்தாய்வு நீங்கள் என்னது போறவங்க மட்டும்தான் கலந்துக்கணும் இல்லை, எல்லாரும் என்ன பண்ணலாம் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கலந்தாய் வந்து இந்த வாரம் தேவனு சித்தமானால் பீலமன் முடியறதுக்கு வாய்ப்பு என்னது இருக்கிறது. அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது 2 யோவான் கலந்தாயில 2 யோவான் இருக்கும். அதனால அதையும் நீங்க படித்து கொண்டு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை வந்து இங்கே பேசிக் கிளாஸ் நடந்துருக்குது. இன்றைக்கும் வந்து பார்க்கும்போது மாலை 5:45 இங்கே பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒரு சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அழைத்து கொண்டு வரணும். அவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் இங்கே பேசிக் கிளாஸ்ல நடக்குது. அறிவிப்பு அவ்வளோதான். ஒரு இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:35 சரியா நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 நேரம் அடுத்தது 10:50 ஆகுது இல்லையா, 10:50க்கு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க வந்துருங்க. ஒரு 1/4 நேரம் நமக்கு பிரேக். இந்த கூடுகை தேவ சமாதானத்தோடு நிறைவடைகிறது. சொல்லுங்க.